ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணீங்கன்னா அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் கரம் மசாலாவும் போடுங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வேணுங்க டிப்ஸ் கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து 3 உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து வச்சுருக்காங்க. மீடியம் சைஸ் கிழங்கு தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் நம்ம மேஸ் வச்சு மசியும் போது இந்த மாதிரி ஒரு மேசரை வச்சு மசிக்கோங்க. நல்லா குழைய வந்தால் தான் நல்லா மசிச்சு கிடைக்கும் உங்களுக்கு. அல்லாட்டா கட்டி கட்டியாக கிடக்கும். நல்லா மசிக்கணும். சப்பாத்தி மாவில் வச்சு ஸ்டெப்பிங் பண்ண போகிறோம். அதனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க. சீரகம் போட்டேன்னா நல்லா உருளைக்கிழங்கு வந்து டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் வாசனைக்காண்டி கரம் மசாலாங்க. கலருக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்காண்டி கொஞ்சம் வரமிளகாத்தூள். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. லெமன் சாறுங்க. ஒரு ஸ்பூன் லெமன் சாறு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல புளிப்பு சுவையோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அப்புறமா உப்பு ஆட் பண்ணிடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவில் உப்பு போட்டுட்டோம். உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. சின்ன சின்ன கட்டிகள் கிடந்துன்னா கையை கொண்டு நல்லா மசிச்சு விட்டுங்க. இல்லை மல்லித்தழை போட்டுக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் காணும் மல்லித்தழை போட்டுக்கோங்க. மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குங்க. கரம் மசாலாலாம் போட்டுக்கனால நல்லா வாசனையாக இருக்குது. அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் ரெடிங்க. சூப்பர் டேஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாஸோடு வச்சு முக்கி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாஸ் வச்சுருக்காங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.